ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். சாரி நிபிதா, அவன்கிட்ட கேட்காம இப்படி பண்ணது தப்பு தான். சாரி. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலண்ணா. யோசிக்காம நீங்க மட்டும் இப்படி. நிபிதா, அவனை பத்தி யோசிச்சதால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் என்ன சொன்னேன்? நீ என் தங்கச்சின்னு சொன்னல. என் தங்கச்சி வாழ்க்கை எங்க இருந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உன் மனசு புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உனக்கு பிடிக்காம இருக்குன்னு வெளியில வேணா போய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்ட. இப்ப இது சடனா நடந்ததால உன்னால இதை ஏத்துக்க முடியாதுதான், எனக்கு புரியுது. அவன்கிட்ட சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்ட, வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்ப. வருண் பத்தி யோசிச்சு பாத்தியா? வருண் உனக்காக என்ன வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கான். அவனும் பாவம் இல்ல. நீ சொல்லலாம் எனக்கு தான் வருண் பிடிக்கலன்னு சொல்றல, அவர் வேற என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு. ஆனா வருணால அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாது, ஏன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா இல்ல. நீ வருண் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்தது. இதுல யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதெல்லாம் நான் பார்த்த வேலை தான். ஏன் வருணே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு மனசை மாத்தி நீங்க தாலி கட்டுங்க வரும்னு சொன்னேன். லாஸ்ட் செகண்ட் வரைக்குமே வருண் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு வற்புறுத்தி கட்ட வச்சேன். அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் தான், ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணல. நீ ஏத்துப்பண்ண எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதான் நானே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு இந்த வாழ்க்கை தான் சரியா அமையணும். என் தங்கச்சி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாது, அது என்னால பார்க்க முடியாது. உன் லைஃப் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த லைஃப் அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் உனக்கு கொடுக்கும். உனக்கே தெரியும், எல்லாருடைய விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்தது. உனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா வெளியில சொல்ல மாட்டேற. அது சொல்ல வேண்டாம். உனக்கா எப்ப தோணுதோ அப்ப நீ வருண் கிட்ட மட்டும் சொல்லு. அண்ணன்ற உரிமையில தான் நான் அப்படி பண்ணேன். என் தங்கச்சி நான் என்ன செஞ்சாலும் அது சந்தோஷமா ஏத்துப்பான ஒரு நம்பிக்கையில தான் இப்படி பண்ணேன். ஆனா உனக்கு பிடிக்கலன்னா நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் சொல்லணும். வாய் வார்த்தையா எதுவும் சொல்லக்கூடாது. அசோக். வருண், எதனா தப்பு பண்ணிட்டேனா? அழுதுட்டே இருக்கான். பேசாம அவளுக்கு பிடிக்கலன்னா தாலி கழட்டி கொடுத்துட சொல்லிடு. இப்படி அழ வேண்டாம்னு சொல்ல அசோக், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருண், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அசோக், நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவள் அழுவுறது என்னால பார்க்க முடியல. நான் தாலி கட்டும் தானே இப்படி. அதான் நான் தாலி கட்டாம இருந்தா இந்த கஷ்டம் இல்லைல்ல. நான் தாலி கட்டும் தானே இவ்வளோ கஷ்டம். அதான் அது கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க வருண். என்ன எதுன்னு பேசி முடிவிடுங்க. இப்படிலாம் பேசிட்டு தந்தா நிபிதா கிட்ட பேசாதீங்க. இப்படிலாம் பேசி இன்னும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு எனக்கு புரியல. அவ அழுவத்தை பார்க்க முடியலன்னு தாலி கழட்ட சொல்றீங்க. அது அவ காதல விழுந்தா இன்னும் எவ்வளவு வருத்தப்பட்டு அழுவா. இல்ல அசோக், அவளுக்கு பிடிக்காம தாலி கட்டும் தரதானே இப்படி. அதான் எனக்கு என்ன பண்ணு தெரியல. புரியுது வருண், அதுக்குன்னு இப்படி சொல்றது சரியில்லை. என்கிட்ட சொன்ன மாதிரி நிபிதா கிட்ட இல்ல வேற யார்கிட்டயும் அப்படி சொல்லாதீங்க. சாரி அசோக், என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி சொல்லிட்டேன். இனி இப்படி பேச மாட்டேன். எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, போலாமா? வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? ஐயோ வேண்டாம் வருண், இன்னும் ஒரு 1 hour இங்க இருந்துட்டு போலாம். 1 hour? எதுக்கு? எதுக்குன்னு அப்புறம் தெரியும். ஏன் வருண், யாருன்னா வராங்களா? வரலாம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க.
நான் போயிட்டு எல்லாரும் வெயிட் பண்ண சொல்றேன். ம். நிபிதா, சாரி நிபிதா, அழாத. என்ன கோபப்பட்டு திட்டு எதனா பேசு நிபிதா. இப்படி அழுதுட்டு இருக்காத. என்ன மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்புதான். அவன்கிட்ட கேட்டுட்டு தான் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். சாரி நிபிதா, ப்ளீஸ் எதனா பேசு. இப்படி அழாத. என்ன கோவப்பட்டு நல்லா திட்டு, அடிக்க கூட செய். இப்படி அழுதுட்டு மட்டும் இருக்காத நிபிதா, ப்ளீஸ். சாரி. அவனுக்கு பிடிக்காம அவன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அது உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தரணும் எனக்கு புரியுது. எனக்கு வேற வழி தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. அதான். சாரி நிபிதா, என்ன மன்னிச்சிடு. எதனா பேசு நிபிதா, இப்படி அழுதுட்டு இருக்காத. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி மூடாதே நீ ஏயல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏமுல்லையே நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழி. வேண்டாமா ஜீவி, போயிடலாமே. போயிடலாமா? என்ன நீ இப்படி வைக்க போற? வாடா போயிட்டு பேசலாம். ஜீவி, இதெல்லாம் வேண்டாமே. என்ன நீ டாக்டர் வந்துட்டு இப்படி போய் போற? வா. தங்கச்சி கிட்ட வாய் திறந்து கேட்டுட்ட, இத கூட செய்ய மாட்டேனா என்ன? நீ வந்து சும்மா நில்லு, நான் பேசிக்கிறேன். வந்து கெத்த நில்லுனே. நான் என்ன பேசினாலும் சரி சரின்னு தலையாடணும், புரியுதா? ஜீவி, இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. இப்போ வேண்டாமா, வேணாம் போலாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? இன்னொரு நாள் அந்த பொண்ணு வருவாளா? வரமாட்டானா? இப்பவே முடிச்சிடலாம், சரியா? இப்பவே முடிச்சாதான் உண்டு. நீ பேசாம வா. வினோ, ஓட ரெடியா இருந்துக்கோடா. ஹலோ, ஹாய். என்னண்ணா திரும்பி பார்க்க மாட்டா? ஒருவேளை காது கேட்காதோ? காது கேட்கடா என்ன? பொண்ணு அழகா இருக்கா, நீ எப்படின்னா பேசி சமாளிச்சுக்கோ, சரியா? ஆனா உனக்கு நல்ல வசதியா இருக்கும் தெரியுமா? நீ என்னதான் திட்டு திட்டுன்னு திட்டினாலும் அந்த பொண்ணு காதல் விடாது. ஜீவி, இருண்ணா. ஹலோ மீராணி, இவங்க எப்படிங்க டெல்லிக்கு போறாங்க? நேத்து மார்னிங் தான் அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஹாய், கேக்குதா நான் பேசுறது? இல்ல டிம்ம மட்டும் வச்சு கண்டுபிடிப்பீங்களா? என்னாச்சு திரு திருன்னு மூச்சிட்டு இருக்கீங்க? கூடத்துல தோந்துட்டீங்களா? ஓ சாரி, உங்களுக்கு காது கேட்காதல்ல. என்னாச்சு திரு திருன்னு மூச்சிட்டு இருக்கீங்க? கூடத்துல தோந்துட்டீங்களா? காது கேட்காதா? நான் பேசுறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? என்னாச்சு மீராணிக்கு ஏன் இப்படி பேசுறாங்க? நம்ம 10 வார்த்தை பேசினா மீராணி ஒரு வார்த்தை பேசுறதே பெரிய விஷயமா இருக்கும். யாரு தெரியாம வழி மாறி வந்து தொலைஞ்சிட்டீங்களா? சரி, நீங்க இப்படி கத்தி கத்தி பேசுறீங்க, எல்லாரும் இங்க தான் பாக்குறாங்க. உங்களுக்கு தான் காது கேட்காதல்ல, அதான். காது கேட்காதா அப்படின்னு யார் சொன்னா? அப்ப காது கேக்குமா? என்ன சன்னிக்கு ஒரே மண்ணில் அடிபட்டு இருக்குமா? காது கேக்குமா? கேக்கும், நீங்க மெல்லமாவே பேசுங்க. ஓ அப்படியா? அப்ப காது கேக்கும். நான் கூட உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைச்சேன். காது கேக்குங்க, நீங்க மெல்லமாவே பேசுங்க. அப்படியே மறுபடியும் கத்துறீங்க. ஓ சாரி, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு காது கேட்காதுன்னு கத்தி கத்தி பேசணும்னா அதான். ஆமா, கூடத்துல தொலைஞ்சிட்டீங்களா? எப்படி போகணும் தெரியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க ஃபேமிலியோட சேர்த்து வைக்கிறது எங்க அண்ணன் பொறுப்பு. மீராணி, ஒருவேளை மர காண்டிட்டோம். ஓ மீராணி கூட வந்தீங்களா? ஒரு நிமிஷம், ஏய் அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணா, என்னாச்சு மீராணிக்கு? ஒருவேளை எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா? ஆனா இவங்க பேசுறது இதுமே மீராணி மாதிரி இல்லையே. ஐயோ, என்னமோ ஆயிட்டா. மதி எங்க போயிருக்கா? டேய் அண்ணா வா. வேண்டாம். இப்ப வர போறியா இல்லையா? வாடா.
ஏன் ஹலோ பச்சைக்கிளி, இவர்தான் எங்க அண்ணன். கொஞ்சம் ஷை டைப், அதான். ஆ பச்சைக்கிளியா? சாரி, உங்க நேம் என்னன்னு தெரியல, அதான் பச்சைக்கிளி. இது நல்லா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, எங்க அண்ணன் இருக்கான், அவன் பாத்துப்பான். நீங்க எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி தொலைஞ்சு போனீங்க, எங்க தொலைஞ்சு போனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, இவன் என்ன பாத்துப்பா. முக்கியமா எங்க இருந்து வரீங்க? இதான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க நினைக்காதீங்க. எங்க அண்ணன் ஸ்டேஷன் வந்து வராரு. ஓ, ரயில்வே ஸ்டேஷன் வந்து வராரா? நான் கூட பார்த்தேன், சமோசா வித்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல பச்சைக்கிளி, நீங்க வேற என்ன பாத்திருப்பீங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வராரு. பார்த்தாலே தெரியுது 420. 420யா? அடியே ஐயோ இல்ல பச்சைக்கிளி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவரு 420 தான் இல்ல. ஓ, அதை விட மோசமானவரா? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. குழுப்படி வேற எதுவும் இல்ல. நான் 420, அதை விட மோசமானவனா? என்னங்க பச்சைக்கிளி இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்களே. ஸ்டேஷன் வந்து வராங்கன்னா திருடங்க மட்டும் தான் வருவாங்களா? போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்கன்னு மறந்துட்டீங்களா? இவர் போலீஸா இருக்காரு. போலீஸா? இதே போ. ஜிவி. ஆமா பச்சைக்கிளி, இவர் போலீஸா தான் இருக்காரு. பார்த்தா தெரியாது, ஆனா நீங்க கொஞ்ச நேரம் பழகினா தெரியும். ஜிவி என்ன சொல்லிட்டு இருக்க? சும்மா இருனா, இப்பதான் கரெக்டா வர மாதிரி இருக்கு. உனக்கு நம்பர் வேணுமா வேணாமா? அமைதியா இரு, தனி ஆட்டிட்டு இரு, நான் என்ன சொன்னாலும். ஆமா பச்சைக்கிளி, எங்க அண்ணன் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எப்படி கம்பீரமா நிக்கிறாரு பாத்தீங்களா? ஓஹோ, இது ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா? என்ன பச்சைக்கிளி இதே என்ன கேள்வி? இவர் தானே இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஓ, இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். ஆள பார்த்தா அப்படி தெரியலையே. அது ஒண்ணு இல்ல பச்சைக்கிளி, மட்டில திருடனை பிடிக்க வந்திருக்காரு, அதான். போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதான் இவர் மட்டில திருடனை பிடிக்க வந்திருக்காரு. ஓஹோ, திருடனை பிடிக்க திருட்டு பையன் மாதிரி சுத்துறாரோ? ஐயோ ஆமா பச்சைக்கிளி, எப்படி கரெக்டா சொன்னீங்க? அத பார்த்தாலே தெரியுதே. ஆமா பச்சைக்கிளி, மத்த போலீஸ் மாதிரி இல்ல. ஃப்ராட். ஃப்ராடா? இல்லைங்க, உங்க அண்ணன் ஃப்ராட் வேலை பண்றவங்க. பொறுக்கி 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 சித்தன பொறுக்கி 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 எடுப்பான்னு சொல்ல வந்தேன். சரியா சொன்னீங்க பச்சைக்கிளி, நீங்க நம்பிட்டீங்களா? நம்பாம எப்படி? நல்லா நம்பிட்டேன் இன்ஸ்பெக்டர் சார், நான் நம்பிட்டேன். ஐயோ சொல்ற மாடுலேஷனே சரியில்லையே. ஜிவி இப்போ எதுக்கு நீ போலீஸ்ல சொல்ற? அப்பதானே நம்புவா. இப்படி நம்பினா பாத்தீங்களா? நீ என்ன பண்ற? போலீஸ் ஆகிடு. பச்சைக்கிளி நம்பிட்டா நீ ஆகிடு. ஆமா பச்சைக்கிளி, இவ்வளவு அழகா இருக்கீங்களே, என்ன பேசிக்க போறீங்க? நல்லா பளபளன்னு மின்றீங்களே. சும்மா சொல்லல, ரொம்ப அழகா இருக்கீங்க. என் அண்ணன் கூட ஹேண்ட்ஸமா இருக்காரு, இருந்து என்ன பண்ண? இன்னும் கல்யாணம் ஆகல, 1000 பொண்ணுங்க வராங்க, ஆனா என் அண்ணனுக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்றான். ஓ, இவருக்கே பிடிக்கலையா? பிடிக்கல? ஆமா பச்சைக்கிளி, பிடிக்கல. ஆனா 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 கல்யாணம் பண்ணணும், அதான் நீங்க. ஜிவி இல்ல பச்சைக்கிளி, நம்ம இப்ப ரொம்ப நெருக்கமாக்கிட்டோம்ல. இது எப்போ? இப்பதான் நம்ம நெருங்கி பேசி பழகணும்ல. இப்போ நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஓ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தாண்டி பிறந்த மண்ணு டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணுன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் பச்சைக்கிளி, நம்ம இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகிட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் அண்ணனை பத்தி சொல்லுங்க, பிடிச்சா கட்டிக்கிட்டோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. ஐயோ ரொம்ப நன்றி பச்சைக்கிளி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்களே நீங்க தான் அழகா இருப்பீங்கன்னு தெரியும். பட் எங்க அண்ணனை உங்களுக்கு சரி, உங்ககிட்ட என் அண்ணன் கூட நெருங்கி பழகுங்கன்னு சொன்னா தப்பாக்கிடும்ல, அதான் உங்களுக்கு பிடிச்சாலும் வேண்டாம். நீங்க அழகு தேவதையா இருக்கீங்க, இவன் தேவங்க கணக்கா இருக்கா, செட் ஆகாது. சரிக்கா, சாரி அண்ணி, நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடுறேன். சரி அண்ணி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், அப்புறம் மீட் பண்ணலாம். அண்ணா நிறைய பிட்டு போட்டு வச்சிருக்கேன், நீ பேசி நம்பர் வாங்கிக்கோ. என்ன, என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிட்டு பிட்டா போட்டு வச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இது போதுமா, இன்னும் கொஞ்சம் நங்குற மாதிரி நச்சுன்னு எதுனா ஒன்று போட்டு போகவா? அம்மா தாயே, ஆத்தா நீ ஏற்கனவே எக்கச்சக்க பிட்டு போட்டு வச்சுட்ட, இதுவே என் பாடி தாங்காதுமா.
இதுக்கு மேலேயுமா? என்னை வச்சு செஞ்சுட்ட. இது வரைக்கும் பண்ண வேலைக்கு மிக்க நன்றிமா. நன்றி. என்ன நீ நமக்குள்ள போய் நன்றிடா போனே. நம்மளும் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள நன்றினே. சரி, நீ எப்படியாவது பேசி நம்பர் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடு. சரி அண்ணி, நான் வரேன். அப்புறம் சந்திப்போம். உங்களுக்கு தயக்கம் வேண்டாம். எங்க அண்ணன் கிட்ட நல்ல மனசு விட்டு ஃப்ரீயா பேசுங்க. சிவி, இப்படி நல்லா கோத்து விட்டுட்டு போறியாமா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என்ன ரொம்ப சௌக்கியமா இருக்கீங்க போல? இருப்பீங்கல்ல? மித்ரா, ஓ, நீங்களா ஞாபகம் இருக்கா? நீ எப்படி வந்தங்க? வரக்கூடாதா? அப்படி இல்ல, எப்போ வந்த? யார் கூட வந்த? யார் கூட வந்தா என்ன? அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? என்ன நீ எது கேட்டாலும் எடுக்க முடக்க பதில் சொல்லிட்டு இருக்க? எப்படி வந்த? பறந்து வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் தள்ளுங்க. எங்க போற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. விளையாடாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா, இது ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட். நாங்க விளையாடிட்டு இருக்கோம். தள்ளுங்க சார். ஆனா சார் நல்லா விளையாடுறீங்க போலயே. ப்ளே பாய் சுத்திட்டு இருக்கீங்க என்ன? சார் நல்லா பழகி பாக்குறீங்க போலயே. பழகி பார்த்து பிடிச்சா கட்டுவீங்க, இல்ல வெட்டி விடுவீங்களோ? அப்போ ஒரே ஜாலியோ ஜிம்கால தான் போல. ஏய், என்ன நீ இப்படிலாம்? ஆனா சார் நல்லா அப்படி இப்படிமா சுத்துறீங்க போலயே. என்கிட்ட போலீஸ், அப்புறம் எத்தனை பொண்ணு கிட்ட என்னென்ன சொல்லிருக்கீங்களோ? சார் நிறைய டிகிரி வாங்கிருக்கீங்க போல. ஓ, இப்போதானே புரியுது. சார் ஏன் சொல்லாம கொள்ளாம வந்தீங்கன்னு? ஒரு ஜாலி தான் போல. போங்க சார், போங்க. வர பொண்ணுங்க கிட்ட ஜுள்ளு வடிங்க. ஏய், என்ன நீ? நான் கேட்ட கேள்விக்கு விட்டுட்டு நீ மட்டும் என்னமோ பேசிட்டு இருக்க. யார் கூட வந்த? தெரியாது. எப்படி வந்த? தெரியாது. கூட யார் வந்தாங்க? தெரியாது. நீ மட்டும் தனியா வந்திருக்கியா? தெரியாது. இந்தாடி. என்ன? சாரி. என்ன தெரியாது? எதுவும் தெரியாது. நான் யாருன்னு தெரியுதா? இப்போ நீ எங்க இருக்கன்னு தெரியுதா? தெரியாது. தெரியாது. குழுப்புடி, அதான். உங்களை விடவா? ஆமாண்டி. தெரியாதுன்னு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியோ? உங்களுக்குலாம் வெறுப்பேத்த தெரியாதுங்க. அடியே, இப்போ நீ சொல்ல மாட்டேன்னா? சொன்ன மட்டும் என்ன பண்ண போறீங்களா? தெரிஞ்சுக்கலான்னு. தெரிஞ்சு சார் என்ன பண்ண போறீங்க? இது என்ன கேள்வி? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. சும்மா தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வரலனா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ஓத்தோ, நீ எதுவும் சொல்ல வேணாம், போமா. அது எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ரொம்ப தாண்டி தெரியதானே செய்யும். சரி, நான் போறேன். அதே என்கிட்ட சொல்றீங்க. நீங்க போங்க, போகாம இருந்தா எனக்கு என்ன? இந்தாடி, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நான் போறேன். ஆமா, உங்க லேடிஸ் கூட கம்மியா இருக்கு. அந்த சைடு போனா சூப்பர் ஃபிகர் தான் வரும். சாருக்கு நல்லா வசதியா இருக்கும். மார்க் போட்டு பார்க்கலாம். எப்படி பழகலாமா வேண்டாமானே? ஐயோ ஆத்தா, நான் எங்கேயும் போகல. இங்க இன்ஸ்பெக்டர் சார், இங்கே பொண்ணுங்க வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அடியே, என்னடி இப்போ? நீயே சொல்லு. இந்த மூஞ்சிலாம் அதுக்கு சரிப்பட்டு வருமா? ஓ, இப்படி சொல்லிதான் சார் நெருங்கி பழகுறீங்க போல. கேடி 420 ஃப்ராட். பொறுக்கி விட்டுட்டமா? ஓ, பெருமையா இருக்கா? இருக்குல, அப்படிதானே இன்ஸ்பெக்டர் சார்? நீங்க எப்படியா இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன? சரி, யார் அந்த பொண்ணு? மீராணி மாதிரி இருக்கா? உங்களை வேற அண்ணன்னு சொல்லிட்டு போறா. மீராணி கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. இந்த பொண்ணு பார்க்க மீராணி மாதிரியே இருக்கு. ஆனா இது மீராணி இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. என்ன? ஆமாடி, தெரியாது. யோ, இந்த ஆளுக்கு திமிரு பாத்தியா? நானும் உன் மேல கொலைகாரனா தான் இருக்கேன். சிக்கடி, உன்னை சட்னி ஆக்கிறேன்.
கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே. தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்தன் கண்ணம் மின்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீ உள்ள ஊரில் வசிப்பது பெருமை. 100 கோடி அவன் கூட பேசுறதுக்கு முன்னாடியே வந்தான். இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. பாரா அடியே இப்ப அடியே இவ்வளவு நேரம் நடதான் இருந்த. அது என்ன என்ன பத்த மட்டும் மறைக்கிற? ஒரு நேரம் சிரிக்கிற, ஒரு நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்க. வெளியே வா, வெளியே வெளியே வா. என்ன உனக்கு கேட்கல? உன் கூட பேசணும். கொஞ்சம் எடைய தள்ளி வரியா? ஷூ, என்ன ஒண்ணு கேட்கல. சரியா போச்சு. இந்த ஆளுக்கு திமிர பத்தியா? சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க விசில் அடிக்கத்த. நீ எத்தனை நேரம் விசில் அடிச்சாலும் நான் திரும்ப மாட்டேன். அடியே என்ன நான் பண்ற? இருடி வர. போன் எடு. போன் மொபைல் எடு. எதுக்கு? பேசணும். எடு. அடியே என்ன ஓவர பண்ற? எப்படி அத்தான் தலையில பூ லேண்ட் பண்ண பாத்தியா? மண்ணாங்கட்டி. அடியே பூவை பிச்சு போட்டு என் மனசு உடைச்சு போட்டியே. ஓ, பூவை பிச்சு போட்டதுக்கு சாருக்கு மனசு உடைஞ்சு போச்சோ? இப்போ மூஞ்சி முகலாம் உடைய போகுது. இனி பூவை தூக்கி போட்டா கையை உடைச்சிடுவேன். அப்போ பூ பிடிக்கலையா? வேற எதனா ட்ரை பண்ணவா? மவனி கொள்ள கண்ணுல இருக்க, ஒழுங்கா ஓடி போயிடு. ஓடி போகவா? யார் கூட? ஓ சாரி, எப்பதான் இருக்கீங்க? என்ன உங்க அப்பத்தா கூட? அப்பத்தா கூடவா? அப்பத்தா கூட போகலாம். பட் அப்பத்தா தான் இல்லையே. நீ வரியா? நீ நானும் ஓடி போகலாம். ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாடி. ஜோ, என்ன ரொம்ப கட்டுப்பேத்துற. குப்பத்தா மவனே, வாய் வெத்தலை பக்க போட்டுக்கோ. ஒழுங்கா ஓடி போயிடு. அதான் நானும் கூப்பிடுறேன். நீயும் நானும் ஓடி போகலாம். நான் ரெடியா இருக்கேன். ஜோ, என்ன நீ ரொம்ப சோதிக்கிறீரு. என்ன சார் கல்யாணம் ஆக நினைச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் ஆகிடுச்சு. பட் ஓ, கல்யாணம் ஆகிடுச்சு. இப்ப டிவோர்ஸ் ஆகிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. அடியே என்ன டிவோர்ஸ் ஆகிடுமா? சின்ன வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? அடியே இப்ப எதுக்கு கோவமா இருக்க? சின்ன பத்த மட்டும் எரிஞ்சு விழற. ஏன்? எனக்கு போர் அடிக்குது, அதான். ஓ புரியுது. அப்போ நான் வரவா? என்ன? போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதான் நான் வந்து. தோடி, அந்த பூவை பிச்சு போட்ட மாதிரி ஒன்னு பிச்சு எரிஞ்சிடுற. ஓ அப்போ அதான் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்க. ஜோ, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. அப்புறம் என்ன பண்ணனே தெரியாது. இப்ப புரிஞ்சு போச்சு. அதான் மேல என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் ரெடியா தான் இருக்கேன். மொத்த வயா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அத்தா தானே சொல்லிட்டு இருந்த, வாய உடைச்சிடுவேன். அப்போ மச்சான்னு சொல்லவா? மச்சான் நானும் மச்சினி நீயும் தொட்டால் தூள் பறக்கும். நாக்க செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க நீயும் தான் வேணும். தாலி கட்டியாச்சு தான். இப்ப சுண்ணாம்பு போடாமலே இப்படி வாய் செவக்குறது மட்டும் பாரு. இங்க வந்து கடுப்பா ஏத்திட்டு இருக்க. இந்த தேங்காய், அந்த தேங்காய் எடுத்து உன் பல்ல எல்லாம் தட்டி எடுத்துறேன். எனக்கு ஓகே. எனக்கு கொஞ்சம் சொத்தப்பல்ல இருக்கு, நீங்க வேணா? அண்டா வாயா, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்க. வீட்டுக்கு வாடி. நீ குடிக்கிற காஃபில பாய்சல் மிக்ஸ் பண்ண போறீங்களா? காஃபில மிக்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க வேணா டைரக்டாவே கொடுங்களா? எனக்கு ஓகே. குப்பத்த மவனே, உன் பேச்சு தான் சரியில்லை. நான் சொன்னது உண்மையான எலி மருந்து. உண்மையிலே பாய்சல் கொடுத்துருவேன். நானும் இந்த பாய்சல் தான் சொன்னேன். LIPS. இந்த
மொழிய என்ன திருடி போக வந்தாயோ அடி கருவாட்டு உடம்பு நடுக்காட்டு உடம்பு என்ன கிறுக்கி பிடிக்க வந்தாயோ ரொம்ப முட்டாதடி நான் உடச்சு போவேனே அள்ளு நிக்காதடி நான் அடி போவேனே வடிக்காம பியார கிளிய முட்டை கண்ணு மொழிய என்ன திருடி போக அப்படியே சோடா குட்டி, வந்தாயோ இன்னும் வைக்கமா? ஜூ என்னைய பண்ண? நான் என்ன பண்ணேன்? சும்மா தான் நிக்கிறேன். நீ சும்மா நிக்கலையா? ஆமாங்க, சும்மா நிக்கல. ஜூ மத்து பையா எதுக்குமே இப்ப கண்ணடிச்ச? கண் அடிச்சுனா? நானா? போங்கங்க, நீங்க அங்க இருக்கீங்க. நான் எப்படிங்க உங்க பக்கத்துலயே வரல, அப்படி எப்படி கண் அடிச்சிருப்பேன்? ஓ அறிவா பேசுன்னு நினைப்பா வந்தா கண்ணை பிடிங்க தின்னுடுவேன். சே பெரிய அறிவாளி நீங்க இருக்கும்போது நானே கிட்ட நெருங்க முடியுமா? கேடி என்ன என்ன பார்த்து இதுக்கு கண்ணடிச்ச? அப்படின்னா என்ன? எனக்கு உண்மையிலுமே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லி தரீங்களா? 2 பேரும் சேர்ந்து படிப்போமா? ஓ சாருக்கு தெரியாது என்ன? அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருவான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பெனாயில் ஊத்தி கண்ணை கழுவணும். இப்படிக்க வரீங்களா? நல்லா வாஷ் பண்ணி விடுறேன். வரலாமே, இப்பவே வரவா? ஜூ உன்னை கொன்னுடுவேன். கொண்டுக்கோ, அதுக்குதான் வெயிட்டிங். ஓ அப்படியா? வாடி அம்மிக்குள்ள ரெடியா தான் இருக்கு. உன் தடையில போட்டு உன க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஓகே. ஓகேவா? அப்ப நீ செத்த. ரொம்ப சந்தோஷம். போலாமா? போலாமா? வா. எங்க? எங்க வேணாலும். மேடம் வேற ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அதனால போலாம். அது ஒண்ணுல உனக்கு கொழுப்பியா? அதான். ஆமா, கொழுப்பு தான். கொழுப்பு வந்து குறைச்சிட்டு போங்க. அடுப்பு மேல ஏறி உட்காரு, தானா குறைஞ்சிடும். அடுப்பு மேலவா? அது கஷ்டமாச்சே. நான் வேணா உன் இடுப்பு மேல உட்காந்துக்கவா? இதுதான் எனக்கு வசதியா இருக்கும். வசதி இருக்கதானே செய்யும், இல்லாம எப்படி? யோ ஓடி போயிடு, இல்ல தேங்காய் கொண்டே மண்டைய பழந்துருவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம். யோ கேடி என்ன உனக்கு பிரச்சனை? இங்க எல்லாரும் இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ற? அப்போ தனியா வா. தனியா வா. எதுக்கு? வா, இதுக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் வர முடியாது, நீ போ. ஓ, இன்னும் ஃபர்ஸ்ட் போன சொல்றியா? நான் போனதுக்கு அப்புறம் என் பின்னாடியே வரியா? ஓ மூஞ்சி, போயிட்டு பேசியா? என்ன பேச? உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு. எனக்கு என்னென்னமோ பேசணும்னு தோணுது. ஆனா 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 மெசேஜ் டைப் பண்ண முடியல. தனியா பேசலாம், விடிய விடிய. டேய் உன்னை சாவடிச்சிடுவேன், அங்க போயிட்டு பேசியா? அங்க போயிட்டு பேசவா? ஆமா. அடி போடி. ஜூ போயிட்டு பேசியா? உனக்கு என்ன தோணுதோ பேசுமையா. ஐயோ, அங்க பேசினா தப்பாக்கிடுமே. தப்பாக்கிடுமா? நீ பேசினா கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் கேக்குற மாதிரி போயிட்டு பேசு. இது மைக் இருந்து எடுத்துட்டு வரியா? ஊருக்கு கேக்குற மாதிரி பேசுறேன். அதுக்கு என்ன, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். சரியா போச்சு. லூசு லூசு. நான் லூசுனா என்னை விட பெரிய லூசு நீதான்டா. ஆமா தாயே, நான் லூசு தான். உன்கிட்ட பேச வந்தல, நான் லூசு தான். ஆமாயா நீ லூசு தான், இப்ப இதை ஒத்துக்கிட்டியே. அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ போயிட்டு பேசாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போகட்டும் போகட்டும். நான் பேசுற நேரம் வரல, வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அந்த பக்கமா வரியா? எது? முடியாது. நீ மொபைல் வச்சுட்டு போயிட்டு பேசு. நிபிதா அழுதுட்டே இருக்கா, அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா பிடிக்கலன்னு? அது ஆனந்த கண்ணீர். என்ன சொல்ற? ஆனந்த கண்ணீரா? ஓயா சீனியர் பாவம் எவ்வளவு ஏக்கமா பாத்துட்டு இருக்காரு நிபியே. ஆனா அந்த நிபிதா அழுதுகிட்டே இருக்கா, சீனியரை திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஓ, இந்த பாவையெல்லாம் சீனியர் மேல மட்டும்தானா? நானும் தான் ஏக்கமா பாத்துட்டு இருக்கேன். மேடம், என் மேல கருணை கட்ட மாட்டீங்களா? யோ அப்படியே நடிக்காத, என்ன ஓவரா தான் பண்ற. போயிட்டு பேசு. சரி, அப்போ நீ சிரி. சிரின்னு சொன்னேன். எதுக்கு இப்படி மறைச்சிட்டு இருக்க? கண் கருவிழி வெளியே குதிச்சு ஓடிடும் போல, அப்படி மறைக்கிற? சிரிப்பு தானே? இந்த சிரிப்பு போதுமா? இதெல்லாம் செல்லாது. இன்னும் நிறைய எதிர்பார்க்கற. ஜோ சும்மா இருந்தது, நான் உன் மேல கொலகான்ல இருக்கேன். அப்புறம் எதுனா பேசுன வாயை உடைச்சிருவேன். சரி, இந்த கோபத்துக்கு இல்லையா ஒரு எண்டு? இல்ல, எப்பவும் தீரவே தீராது. ஓ, அப்போ நான் போக மாட்டேன். நீ பல்ல கட்டு, நான் போறேன். ஆமா, இப்ப நீ எதுக்கு ஈனு பல்ல கட்டுற? உன் மச்சின்ஸ் வந்துட்டாளோ? ஆமாண்டி, அவ இவ்வளவு ஆசையா மில்க்கு மச்சான்னு சொல்றா. அதை கேட்க கேட்க காதுல தேனா வந்து பாயுது. ஓஹோ, பாயுலே பாயும். இப்ப எப்படி வந்து பாயுதுன்னு மட்டும் பாரு.
என்ன பாய போகுது? அவ பேசுறதும் உம்ம காதுல தேனா வந்து பாயுதோ? இப்ப போறமையா நல்லா பாயும். வேணா, அவசரப்பட்டு எதை தூக்கி போட்டு போற, அப்புறம் மண்டை எங்க மாதிரி பொழந்துடும். புழக்கட்டியா? வந்த நேரத்துல நீ வெறுப்பை ஏத்திட்டு இருக்க. உன் மண்டிய புழக்கதான் இதை தூக்கி போடுற. ஐயோ அம்மா! ஐயோ நான் இல்ல. என்னடா தேங்காய் பறந்து வருது? அச்சோ, தண்ணி வேஸ்டா போச்சே. என்ன மச்சான், அடி பலமா பட்டுட்டோ? இல்ல, குளக்குளன்னு இருக்கு. யார் பார்த்து விளையாட்டா இது? ஏன் மச்சினிச்சு தான்டா. தேங்காய் மட்டும் இல்ல, ஒரு சில டைம் கல்லும் கூட பறந்து வரும். ஐயோ, என் மண்டை என்ன அடிக்க தூக்கி எறிஞ்சா. ஆனா நீ குறுக்க வந்து என்ன காப்பாத்திட்ட மச்சான். நீ தான்டா உயிர் தோழ. ஃப்ரெண்டுக்கு ஆபத்துனதும் இப்படி பாஞ்சு வந்த பத்தியா? மண்ணாங்கட்டி, அட பாவிங்கள, என் உயிர் போயிருக்கோண்டா. என்னடா அப்படியாட்டு இது? வயசானவங்க யாருன்னா வந்து அவங்க மேல தூக்கி போட்டுந்தா கொலை கேஸ்ல 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பீங்கடா. சும்மாடா, நான் அவன் மேல பூவை போடுவேன், அவ என் மேல அவ உன் மேல தேங்காய் போடுவா. குறுக்க நான் வந்து வாங்கிக்கிட்டேன். நல்லா இருக்குடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லடா, இவ இப்படித்தான். என் மேல உள்ள கோவத்துல என்ன கையில கிடைக்குதோ அதை தூக்கி போடுவா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு உங்க புருஷன் முன்னாடி சண்டை. ஆனா உடையறது அடுத்தவன் மண்டை. குடும்பமா இது? இத குடும்பமானு கேக்குறேன். கொலகார கூட்டண்டா இது. கொஞ்ச நேரத்திலேயே என் சோழிய முடிக்க பாத்துட்டீங்களே. மண்டை ஸ்ட்ராங்கா இருக்க போய் தப்பிச்ச, இல்ல மண்டை பொழந்திருக்கும். பொழந்த மணிக்கு போய் சேர்ந்திருப்பேன். ஓய் ஜாஸ்மின், அடே இங்க என்ன கலவரம் போயிட்டு இருக்கு? நீ என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? நல்லா பண்றீங்கடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடி பாவி, என்னடி இப்படி பண்ணிட்ட? அந்த அண்ணன் இப்படி கோத்துட்டு வந்துட்டே. பாவம் அவரு. இல்ல கவி, போலீஸ்னு சொன்னதால தான் அந்த பச்சை கொஞ்ச நேரமாச்சு பேசுச்சு. இல்லனா பறந்து போயிருக்கும் தெரியுமா? ஆனா வினோனா ரொம்ப ஸ்மார்ட். எப்படி ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வரான்னு மட்டும் பாரு. நீ இருக்கியே, அவரு ஜெயில போடாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். தூக்கி உள்ள போட போறாங்க மவளே. அப்புறம் நீ தான் மாட்டன. அதெல்லாம் வினோனா ரொம்ப ஸ்மார்ட் டி. எப்படி தப்பிச்சு ஓடுவான்னு மட்டும் பாரு. ஸ்மார்ட்னு பத்த வச்சிட்டியே பரட்ட. ஆனா அந்த பச்சைக்கிளி ரொம்ப சாஃப்ட் தெரியுமா? போக போக தானே தெரியும் சாஃப்ட்டா இல்ல சூனியக்காரியானு. ஆனா நீ நல்லா சூனிய வச்சிட்டு வந்துட்ட. அப்பா அம்மா நீ தான் வர சொன்னியா? ஏன் நீ என்கிட்ட முன்னாடி சொல்லல? அப்பா அம்மா வராங்கன்னு, கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி வர சொன்னியா? இல்ல. அப்படி என்னதான் பேசுன வீட்டுல? எதுவுமே சொல்ல மாட்டேற. அப்பா அம்மா பார்த்தா சடனா அங்க வந்திருக்காங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, எதனா பிரச்சனை ஆக போதா என்னன்னு தெரியல. இந்த விஷயம் அசோக்கு தெரியுமா? தெரியும். எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையிலே பதில் சொல்லுடா. அப்போ 2 பேரும் சேர்ந்தா பிளான் பண்ணிருக்கீங்க என்ன? ஆனா கல்யாணம் நடக்க போறது மட்டும் சொல்லல. எதுவும் பேசுறதா? அமைதியாவே இரு. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. போடா, அங்க என்ன பிரச்சனை நடக்க போகுதோ. சீக்கிரமா வாடா. ஏய் பாத்துடா. காலு. எங்க பாத்து? மீரா, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்